காஞ்சிபுரத்தில் இலவச பயிற்சி மையம் சார்பில் விவசாயிகள் திருவிழா மற்றும் பொருள் கண்காட்சி மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வில் தமிழக 3 அமைச்சர்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இன்று பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் தமிழக இலவச பயிற்சி மையம் நிறுவனர் எழிலரசன் தலைமையில் விவசாயிகள் திருவிழா என்ற தலைப்பில் விவசாயிகளுக்கென பொருட்காட்சி மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வு நேற்று துவங்கப்பட்டு 2ஆம் நாளான இன்று குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவன துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், மாநகராட்சி துறை அமைச்சர் KN நேரு, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வில் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நேரு அவர்கள் மழைக்காலங்களில் மழைநீர் அதிகமாக தேங்குகின்றதென்றும், மேலும் மழைக்காலங்களில் அனைத்து இடங்களிலும் மழைநீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், மழைநீர் தேங்குவதை தடுப்பதற்கு வருகின்ற 14ஆம் தேதி அனைத்து துறை அமைச்சர்களையும் அழைத்து கூட்டம் அமைப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கூட்டு இயக்க தலைவர் RK தெய்வசிகாமணி தலைமை வகித்தார். தமிழகம் இலவச பயிற்சி மையத்தின் தலைவர் K எழிலன், கிரியேட் நமது நெல்லை காப்போம் அமைப்பின் தலைவர் P துரைசிங்கம், மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பாளர் கு செந்தமிழ் செல்வன், ஹீலர் ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிர்வாகி சக்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் CVMP எழிலரசன், மாநகராட்சி மேயர் M மகாலட்சுமி யுவராஜ், காஞ்சிபுரம் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் மலர்கொடி குமார், வாலாஜாபாத் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் RK தேவேந்திரன், திமுக கருப்படித்தட்டடை ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னா வெங்கடேசன் மற்றும் பல்துறை அலுவலர்கள், விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். நல்லா இருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் மறுபீடு ஆகி சேர்க்கும் கண்டேனே வாழும் சிறப்பை உன்னை கண்டு எந்த நெஞ்ச மகிழ்ச்சியில் உன்னை கொஞ்சமே சுவாசிக்கும் சுவாசின் இங்கே வந்திருக்கின்ற மிகப்பெரிய மனிதர்களை பார்க்கின்ற போது மனதுக்கு மரியாதையாக இருக்கிறது. எங்களை போன்ற சாதாரண விவசாயிகளை மதித்து இங்கே வந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களை கடைசி வரைக்கும் கூட நிற்கிற மாதிரி தான் இங்கே விடுவோம். இங்கே வழி இல்லைங்க, வழி இல்லைங்க. அங்கே எங்கே போவீங்க? நிகழ்ச்சியில் அடுத்ததாக துண்டு போட நான் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியிலே தாமதமாக தான் வருவாங்க. முதலமைச்சராக ஒன்றும் சொல்ல மாட்டார். முதலமைச்சர் கலைஞர் அவருடைய செல்லப்பிள்ளையாக எம்ஆர்கே வேணும்னு வர்றாரா, தாமதமாக வர்றாரா. ஆனால் இந்த விவசாய நிகழ்ச்சியில்னா முதல் ஆளாக வந்து நிற்கிறார். அதுதான் சொல்ல விவசாயத்தில் முதல் ஆளாக வந்து நின்று இருக்கிறார். அன்பரசு அவர்கள் விவசாயம் பண்ணவில்லை என்று சொன்னால் கூட அவருடைய துறையே தொழில்துறை. எனவே இதில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களும் தெய்வசிகாமணி அவர்களும் எழிலன் அவர்களும் மிக சிறப்பாக விவசாயிகளுக்கு பாரம்பரிய முறையில இயற்கை முறையில் விவசாயம் செய்வதை பற்றி கண்காட்சியாகவும் செய்முறை விளக்கமாகவும் சொன்னார்கள். அதில் கலந்து கொள்ள சொல்லி சொன்னார்கள். வேளாண்மை அமைச்சர் நானும் அன்பரசன் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது ஒரு மக்களுக்கு தேவையான வருங்காலத்தில் இதிலே போனால்தான் எந்த விதமான நோய் நொடியும் வராமல் இருக்கக்கூடிய நோய் நொடிகளும் வராமல் இருப்பதற்காக இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. இதை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்களும் இதை பார்த்து
இந்த முறையில் விளைவிக்கின்ற பொருட்களை உணவருந்தினாலே அவர்களுக்கு எந்த விதமான நோய்களும் வராது. அது சிறந்த ஒரு ஏற்பாடை நல்லா பண்ணியிருக்காங்க. சார், இந்த மழை காலம் வரப்போகுது. இப்பயே மழை வந்து அதிகரிச்சிட்டு வருது. இந்த காலநிலை கேக்குறாது, கேட்கணும், ஆடியோ கேட்கணும். காலநிலை மாற்றமா இருக்கு. நம்ம எப்படி கடந்த முறை இல்லாம இந்த முறை எப்படி நம்ம பண்ணிருக்கோம்? அனைத்து இடங்களிலும் மழை காலங்களிலே தண்ணீர் தேங்காத வரைக்கும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த எச்சரிக்கை நடவடிக்கை பூரா எடுக்கப்பட்டு ஆகாய தாமரை எடுக்கிறது, தேங்குற தண்ணி எடுக்கிறது, வருகிற 14ஆம் தேதி அதுக்காக தனியா சிறப்பு கூட்டம் ஒண்ணு வந்து எல்லா துறையும் சேர்த்து நடத்துறோம். எனவே எவ்வளவு மழை பெய்தாலும் நீர் தேங்காத அளவிற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுத்து சார், அதே போல மாநகராட்சி அவரே கேளுங்க. மாநகராட்சியில ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில இந்த மாமன்ற உறுப்பினர்கள்